சிபிஐ விசாரணைக்கு இங்க உத்தரவு போட்டிருக்கல, அந்த உத்தரவுக்கு வந்து தடை கோரி சுப்ரீம் கோர்ட்டுக்கு போவாங்க. இன்னைக்கு உத்தரவு போட்டாங்க, இப்ப பாருங்க உடனே நாளைக்கு அப்பீலுக்கு ஏற்பாடு பண்ணுவாங்க. சீக்கிரமா அப்பீல் பண்ணி நேரே போய் சுப்ரீம் கோர்ட்ல போய் நிப்பாங்க. ஆனா இப்போ எடப்பாடி இங்க துண்டு விரிச்சு வைக்கிறாரு, புஷி ஆனந்த் அங்க இருந்து நாங்க அதிமுக கூட எடப்பாடி கூட கூட்டணி இல்லைன்னு அறிவிக்கிறாரு. எவ்வளவு கேவலமான நிலைமைக்கு போயிட்டு அந்த கட்சி அதிமுக. முந்தா நாள் பெய்த மழையில நேத்து முளைச்ச காலம் தான் தவக. அவங்க சொல்றாங்க சார், நாங்க கூட்டணியை பத்தி நாங்க பேசிக்கிறோம், நீங்க கவலைப்படாதுங்க, நல்ல வலுவான கூட்டணி நம்ம அமைச்சிரும். அப்போ நீங்க உங்க கட்சி பலத்துல சேர்தலை சந்திக்கு திராணி இல்லாம ஆயிட்டீங்க. வேற எவனாவது வருவேன் திமுக மாதிரி நம்மளும் வந்து கூட்டணி இதனுடைய தயவுல நம்மளும் வந்து கொஞ்சம் இடத்துல வெற்றி பெறலாங்கிற இதுல நீங்க உங்க மனநிலையே வந்து போச்சு. தொண்டனுக்கு என்ன மனநிலை இருக்கும்? இவரை நம்பி புரோஜனம் இல்லை, அண்ணாமலைக்கு பின்னாடி போகணும்னு போயிட்டு இருக்காங்க. சேர்த்துட்டு போங்க, தினகரனையும் சேர்த்துட்டு போங்க, சசிகலா அந்த அம்மாவையும் சேர்த்துட்டு போங்க. அந்த அம்மா போட்ட பிச்சையில தானே நீங்க முதலமைச்சரா 4 வருஷம் இருந்தீங்க. உண்மையிலே அதுதான் கொடுத்தது அவங்க தானே. ஜாதி ரீதி அவங்க யோசித்தாங்களா? அவங்க முக்குளத்தோர் ஓபிஎஸ் கையில எல்லாம் கொடுத்துருக்கணும். இல்லைன்னா ஏன் சொந்தக்காரர் ஒரு தினகரன் கையில தானே முதலமைச்சர் நாற்காலியை கொடுத்துருக்கணும். கொடுக்கலையே. அப்படி ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலுக்காக நம்முடன் இணைகிறார் அரசியல் விமர்சகர் திரு சின்னப்பா கணேசன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம் வணக்கம். ரியல் ஒன் நெஞ்சங்களுக்கு எனது பணிவான வணக்கம். கள்ளக்குறிச்சி விஷ சாராய விசாரணையை பார்த்தீங்கன்னா சிபிஐக்கு மாற்றி உத்தரவிட்டிருக்கு சென்னை உயர்நீதிமன்றம். எப்படி பார்க்குறீங்க சார்? இது ஒரு திமுக பின்னடைவாக பார்க்குறீங்களா இல்லை எப்படி பார்க்குறீங்க? அதாவது கள்ளக்குறிச்சியில் வந்து கள்ளச்சாராய சாவு, அது விஷச்சாராயம் கள்ளச்சாராயம் எல்லாம் ஒன்று தான். இவங்க வந்து அது எத்தனால்னு சொல்லி உருட்டிட்டு இருந்தாங்க. ஒரிஜினலாக வந்து அது கள்ளச்சாராயம் காய்க்கப்பட்ட இடம் கல்வராயன் மலையில் கள்ளச்சாராயம் காய்ச்சது திமுககாரர். கள்ளக்குறிச்சி வடக்கு மாவட்ட திமுக செயலாளர், சங்கராபுரம் தொகுதி எம்எல்ஏ உதயசூரியன், அப்புறம் கள்ளக்குறிச்சி தெற்கு மாவட்ட செயலாளர் வசந்தம் கார்த்திகேயன். இந்த 2 பேருமே எம்எல்ஏ, 2 பேருமே திமுகவினுடைய மாவட்ட செயலாளர்கள். 2 பேரும் தான் கல்வராயன் மலையில் கூறு போட்டு ஒரு பக்கம் இவரும் ஒரு பக்கம் அவருமா கள்ளச்சாராயம் காய்ச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது நீண்ட நாள் குற்றச்சாட்டு. இது தொடர்பாக சிபிஐ விசாரணை நடத்தணும் அப்படின்னு சொல்லி அதிமுக கோரிக்கை வச்சுது, பாமக கோரிக்கை வச்சுது, பாஜக கோரிக்கை வச்சுது, இன்னும் தனி நபர்கள், பல்வேறு நபர்கள் வந்து கோரிக்கை வச்சாங்க. ஆனால் வந்து சோடங்காதில் ஊதுன சங்கம் மாதிரி இவங்க அதுக்கு எதிர்ப்பாகவே இருந்தாங்க. அதில் வந்து அதிமுக நிர்வாகி இன்பத்துறை அவரும் வந்து சென்னை ஹைகோர்ட்டில் வழக்கு தொடர்ந்தார். இது சம்பந்தமாக கோரிக்கை வச்சு நடக்கலை, வழக்கு தொடர்ந்தார். அவர் சார்பில் ராகவாச்சாரிங்கிற மூத்த வழக்கறிஞர் அப்பியர் ஆனார். பாமக சார்பில் பாலு, அவங்க சார்பிலையும் மூத்த வழக்கறிஞர் எஸ் ராஜா அவர் வழக்கறிஞர் ஆஜரானார். பாஜக வழக்கறிஞர் மோகன்தாஸ் சார்பில் வழக்கறிஞர் யானை ராஜேந்திரன் மற்றும் வழக்கறிஞர் மணி உள்பட்டவர் இவங்கெல்லாம் வாதாடி இதில் வந்து இவ்வளவு நாள் இந்த இது நீடிச்சுட்டு வந்திருக்கு. நீதி அரசர்கள் வந்து நீதிபதி பிபி பாலாஜி, அப்புறம் வந்து டி கிருஷ்ணகுமார், இவங்க அடங்கிய பெஞ்சில் தான் இப்போ வந்து இன்னைக்கு வந்து அதுக்கு ஒரு தீர்ப்பு சொல்லியிருக்காங்க. சிபிஐ விசாரணை நடத்துறதுக்கு கோர்ட்டு உத்தரவு போடணும், இல்லைன்னா தமிழக அரசு வந்து பரிந்துரை பண்ணணும். தமிழக அரசு பண்ணலை. இது வந்து சிபிசிஐடியை விசாரிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சிபிசிஐடி இந்த பொறுப்பு கொடுத்துருந்தாங்க. ஆமாம், அவங்க அதுதானே. சிபிசிஐடி எங்கே இருக்குது? எந்த கண்ட்ரோலில் இருக்குது? ஆந்திரா கவர்மெண்ட் கண்ட்ரோலில் இருக்கா, இல்லை மத்திய அரசு கட்டுப்பாட்டில் இருக்கா? இல்லையே, இவங்க நேரடி கட்டுப்பாட்டில் இருக்குது. தமிழக காவல்துறை யாரே கட்டுப்பாட்டில் இருக்குது? மு.க. ஸ்டாலின் சின்ன மேளம் அவரு கட்டுப்பாட்டில் இருக்குது. அப்போ அவ்வளோதானே, அவங்க இஷ்டத்துக்கு தானே பண்ணுவாங்க. இவங்க என்ன சொல்கிறாங்களோ அவங்க செய்வாங்க. சிபிசிஐடி, அப்புறம் வந்து இந்த லஞ்ச ஒழிப்புத்துறை, ஆன்டி கரப்ஷன் இதெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கு? இப்போ இவங்க ஏதாவது சொன்னாங்கன்னா அவங்க வீட்டில் போய் ரைடு நடத்துகிறாங்க, அவ்வளோதான். சிபிஐ விசாரணைக்கு இங்கே உத்தரவு போட்டிருக்கல, அந்த உத்தரவுக்கு வந்து தடை கோரி சுப்ரீம் கோர்ட்டுக்கு போவாங்க. இன்னைக்கு உத்தரவு போட்டாங்க, இப்போ பாருங்க உடனே நாளைக்கு அப்பீலுக்கு ஏற்பாடு பண்ணுவாங்க. சீக்கிரமாக அப்பீல் பண்ணி நேரே போய் சுப்ரீம் கோர்ட்டில் போய் நிற்பாங்க. அங்கே நம்ம வரி பணத்திலேருந்து ஒரு சிட்டிங் 50 லட்சமோ 75 லட்சத்துக்கோ கொடுத்து ஒரு நீதி அரசு ஒரு வழக்கறிஞரை ஏற்பாடு பண்ணி அங்கே போய் பேசுவாங்க. என்ன சார் இது? நீதித்துறை வந்து அங்கே களை பிடுங்க வேண்டிய இடத்துல இருக்குன்னு நான் சொல்லுவேன். அவங்க இல்லையே அவ்வளோ பெரிய தப்புகள் நடந்துட்டு இருக்குன்னு தான் என்னால் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது சொல்ல முடியுது. கூட்டணி விஷயங்களை நான் பார்த்துக்கொள்கிறேன், நீங்கள் ப்ரெஸ்ஸில் தேவையில்லாமல் பக்கத்து வேறு ஏதாவது கட்சிகளை திட்டி பேட்டி கொடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடியே என்னை நேரடியாக கூப்பிட்டு சொன்னதா திண்டுக்கல் சீனிவாசன் ஒரு கருத்தை வந்து பதிவு பண்ணியிருக்காரு. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ வர்றவங்கலாம் 20 சீட்டு கொடுங்க, 50 கோடி கொடு, 100 கோடி கொடுன்னு தான் பேரம் பேசி கூட்டணிக்கு வர்றாங்க அப்படின்னு ஒரு கருத்தை வந்து பதிவு பண்ணியிருக்காரு. அண்மையில் அதிமுக கூட யார் கூட்டணி பேசுறாங்க, எதால் இந்த உண்மை வந்து? அதாவது எனக்கு தெரிஞ்சு மன்சூர் அலிகான் தான் கடந்த தேர்தலில் கூட்டணி, கடந்த தேர்தல் இப்போ 2026 கேட்டிருப்பாரு, 20 சீட்டு கொடுங்க, எனக்கு வந்து 200 கோடி ரூபா கொடுங்கன்னு ஒரு பார்லிமெண்ட்லேயேவா? ஆமாம், கேட்டிருக்கலாம். அதுதானே இவங்க சொல்கிறாங்க. சார் தேர்தலே இன்னும் வரல. அதிமுக கூட இருக்கிறது தேமுதிக.
இப்போதைக்கு இருக்குது. அது இருக்குமா இல்லையாங்கிறது தேர்தல் நெருங்கும் போது தான் தெரியும். அதானே யதார்த்தமான நிலவரம். இப்போ எந்த கட்சி அவங்க கூட கூட்டணிக்கு பேசிகிட்டு இருக்காங்க சொல்லுங்கள். ஏதாவது ஒரு கட்சி திமுக கூட்டணியிலேருந்து ஒரு கட்சி வெளியே வந்துருமா? வராது, வாய்ப்பே இல்லைங்க. திருமாவளவன் பேசப்பட்ட ஒரு தகவல் வருது, விஜய் இப்போ பேசப்பட்டதா தகவல் வந்துட்டு இருக்கு. சும்மா கிளப்பி விட்றது அவ்வளோதான். திருமாவளவன் வந்து அவர் ஒன்றும் அறிவு இல்லாதவரெல்லாம் ஒன்றும் கிடையாது சார். அவருக்கு நல்ல தெளிவான இது உண்டு சார். இப்படியே திருப்பி 2011 போங்க, அவருக்கு தலைமையில் அவர் வைகோ, மதிமுக, அப்புறம் வந்து 2 கம்யூனிஸ்ட்டு இவங்கெல்லாம் சேர்ந்து விஜயகாந்தை கூட்டிகிட்டு வந்து மக்கள் நல கூட்டணின்னு ஒன்று ஆரம்பித்து அன்னைக்கு என்ன நடந்துங்கிறது உலகத்துக்கே தெரியும். அதாவது தேர்தல் பிரச்சாரத்தில் 3வது அணி 2021 அமைக்கும் போதுன்றது வேற. இப்போ அதிமுக நம்பி தானே போகிறாங்க. அதிமுகன்னு ஒரு ஸ்டஃப் இருக்குல்ல, அது என்ன போன பாராளுமன்ற தேர்தலில் என்ன ஸ்டெப்பு வெளிப்பட்டுச்சு? 10%, 10.5%, 11% ஓட்டை இழந்திருக்காங்க சார். 2004 நாடாளுமன்ற தேர்தலில் வாஸ் அவுட் ஆன அதிமுக 2014 எத்தனை சீட் ஜெயிச்சாங்க? 2014 வந்து 37 இடத்துல வெற்றி பெற்றாங்க. நான் ஒத்துக்கிறேன். அன்னைக்கு ஜெயலலிதாங்கிற ஒரு இரும்பு பெண்மணி அதுக்கு தலைவியாக இருந்தாங்க. ஜெயலலிதாவுக்கு நிகராக நீங்கள் எடப்பாடி வச்சு பார்க்குறீங்களா? ஒன்றும் எடப்பாடி ஒன்றும் ஜெயலலிதாவும் கிடையாது, எம்ஜிஆரும் கிடையாது. தொப்பி வச்சோன்னா எம்ஜிஆர் ஆயிட முடியாது, கிடையாது, அதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆனால் அதே சமயத்தில் அன்னைக்கு இருந்த சக்தி வாய்ந்த கட்சி அது சார். தமிழகத்தில் பெரிய கட்சி அதிமுக தான். திமுக 2வது தான், அதுக்கு கீழே தான். திமுக கூட்டணி இல்லாமல் ஆட்சியை பிடிச்சதே இல்லை. ஆனால் அதிமுக வந்து ஜெயலலிதா டைரக்டாகவே நின்று மக்களோட தான் கூட்டணின்னு சொல்லி வெற்றி வாகை சூடினாங்க. அதெல்லாம் வரலாறு. அந்த அம்மாவுக்கு இணையாகலாம் எடப்பாடி பழனிசாமியை வச்சு நீங்கள் பேசவே முடியாது. அந்த அம்மா இருக்கும்போது நான் ஒரு விஷயம் கேட்குறேன். அந்த அம்மா இருக்கும்போது பாஜக உட்பட பாஜகனுடைய தேசிய தலைவர்கள் எல்லாம் கூட்டணிக்காக அங்கேருந்து போயஸ் கார்டனில் வந்து காத்து இருந்தாங்களா இல்லையா? எல்லா கம்யூனிஸ்டுக்காரங்க, காங்கிரஸுக்காரங்க எல்லாரும் தான் அவங்க கூட கூட்டணி வச்சிருக்காங்க. எல்லாரும் தான் பேச்சுவார்த்தை நடத்திருக்காங்க. எங்கே வந்து போயஸ் கார்டனில் வந்து. அப்போ கூட்டணி வேணும்னு சொல்லி விரும்பி எல்லா கட்சிகளும், திமுக தவிர ஏறக்குறைய எல்லா கட்சியுமே அதை நோக்கி போன போது விடுதலை சிறுத்தைகளும் கூட்டணியில் இருந்தாங்க. எல்லாம் போயஸ் கார்டனில் போய் தான் காத்திருந்தாங்க. ஆனால் இப்போ எடப்பாடி இங்கே துண்டு விரித்து வைக்கிறாரு. புஷி ஆனந்த் அங்கேருந்து நாங்கள் அதிமுக கூட எடப்பாடி கூட கூட்டணி இல்லைன்னு அறிவிக்கிறாரு. எவ்வளவு கேவலமான நிலைமைக்கு போயிட்டு அந்த கட்சி அதிமுக. நீ நினைச்சு பாருங்க, அப்படி யோசிச்சு பாருங்க. ரொம்ப மட்டரமாக போயிடல. திண்டுக்கல் சீனிவாசன் சொன்ன பேரம் அவங்களுக்கு தானே சார்? முந்தா நாள் பெய்த மழையில் நேற்று முளைச்ச காலம் தான் தவாக்கா. ஜோசப் விஜய் அவர்களுடைய கட்சி அதானே, அவ்வளோதானே. இப்போ தானே சார் வந்திருக்கு. என்ன ஒரு எலெக்ஷனை சந்திக்கலை, அவங்க எவ்வளோ சதவீதம் ஓட்டு இருக்குங்கிறத ப்ரூவ் பண்ணலை, எதுவுமே இல்லை. சீமான் கூட ப்ரூவ் பண்ணிட்டார், இவர் அது கூட பண்ணலை சார். இன்னும் அந்த லெவலில் இருக்காரு. அவங்க சொல்கிறாங்க சார். அதுலேயும் வந்து ஜோசப் விஜய் சொன்னால் கூட சரி, கட்சி தலைவர் சொன்னாலும் கொஞ்சம் நாகரிகமாக இருந்திருக்கும், கொஞ்சம் கௌரவமாக கூட எடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்த தலைவர் புஷி ஆனந்தே சொல்கிறாரு, சார் உங்கள் கட்சி கூட எல்லாம் கூட்டணி கிடையாதா போயா அப்படிங்கிறாரு. எவ்வளவு கேவலம் இது. காரணம் என்ன தெரியுமா? ஒரு வாரத்துக்கு முன்னாடி இவர் தான் வந்து மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு விஷயத்தை சொன்னார். என்ன சொன்னார் அப்படின்னா, நீங்கள் வந்து திமுகவை கடுமையாக விமர்சனம் பண்ணுங்க, பாஜகவை கடுமையாக கண்டமேனிக்கு பேசுங்க, ஆனால் அந்த கூட்டணி கட்சிகள் எல்லாம் பேசாதுங்க சொன்னாரா இல்லையா? அப்படின்னா அது வந்து தவாக்கா உட்பட எல்லாத்துக்கும் துண்டு விரித்து வச்சுட்டாரு அண்ணன். உண்டு வச்சுட்டு எல்லாரும் வருவாங்க, எல்லாரும் நல்லா அரிசியை கொண்டு வருவாங்க, நம்ம கொஞ்சம் உமியை போட்டு நல்லா ஆக்கி சாப்பிட்லாம்னு சொல்லிட்டு காத்திருந்தார். யாருமே வரல. என்ன காரணம்? தேஞ்சிக்கிட்டு இருக்கு சார். அதிமுகங்கிற மாபெரும் இயக்கம் கரைஞ்சி தேஞ்சு கட்டமண்ணா ஆகிட்டே இருக்கு. எப்படி கூட வருவாங்க பாருங்க. 20% ஓட்டில் நிற்கிது. அதுவும் அதை விட கீழே தான், சரியான புள்ளி வரும் இன்னும் கீழே தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. பாராளுமன்ற இப்போ நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் அதிமுகவோட ஓட்டு வாங்கி 20 சார், 11% ஓட்டை இழந்து போய் நிற்கிது. அதிமுக வாங்கின 20.3 நினைக்கிறேன் அந்த சதவீதம் ஓட்டையும், திமுக வாங்கின 26.6% ஓட்டையும் ரெண்டையும் கூட்டுனீங்க அப்படின்னா 47 தான் சார் வருது. 50% கூட வரல சார். ஒரு ஆண்ட கட்சி, ஒரு ஆளுங்கட்சி, ரெண்டும் பெரிய கட்சிகள். இவங்க 2 பேரும் வாங்கின ஓட்டை மொத்தத்தை நீங்கள் கூட்டி பார்த்தீங்கன்னா வரலாற்றுலேயே, தமிழக அரசியல் வரலாற்றுலேயே முதல் முறையே 50% கீழே போயிட்டு அவங்கெல்லாம் 75-80 தான் இருப்பாங்க. ஓட்டு சீட்டே கிடைக்காம போகும் சார். 2014 வந்து திமுகவுக்கு 0 தான் பாராளுமன்ற தேர்தலில், ஒரு சீட்டு கூட கிடையாது. ஆனால் ஓட்டு இருக்கும் அவங்களுக்குன்னு ஒரு 24-25% ஓட்டில் அவங்க அதுக்கு கீழெல்லாம் இறங்க மாட்டாங்க. இவங்க அதை விட கீழே கேவலமாக போய் நிற்கிறது. எடப்பாடி கொண்டு போய் கட்சியை கரைச்சி விட்டாரு. அந்த லெவலில் அவங்க போயிருக்காங்க. இந்த சூழ்நிலையில் வந்து அவங்க வந்து இவங்க ஏதாவது இப்போ பாருங்க என்ன பேச்சு இப்போ முக்கியமாக ஓடிட்டு இருக்கு. நாங்கள் கூட்டணியை பற்றி நாங்கள் பேசிக்கிறோம், நீங்கள் கவலைப்படாதுங்க, நல்ல வலுவான கூட்டணி நம்ம அமைச்சிரும். அப்போ நீங்கள் உங்கள் கட்சி பலத்தில் சேர்தலை சந்திக்கு திராணி இல்லாமல் ஆயிட்டீங்க. வேற எவனாவது வருவேன் திமுக மாதிரியே நம்மளும் வந்து கூட்டணி இதனுடைய தயவில் நம்மளும் வந்து கொஞ்சம் இடத்துல வெற்றி பெறலாங்கிற இதில் நீங்கள் உங்கள் மனநிலையே வந்து போச்சு. தொண்டனுக்கு என்ன மனநிலை இருக்கும்? இவரை நம்பி புரோஜனம் இல்லை, அண்ணாமலைக்கு பின்னாடி போகணும்னு போயிட்டு இருக்காங்க. 2014 பாராளுமன்ற தேர்தலின் போது குஜராத்தினுடைய முதலமைச்சராக இருந்தவர் நரேந்திர மோடி அவர்கள். அவர் வந்து அடுத்து பிரதமர் வேட்பாளராக அறிவிக்கப்படுறார். அந்த தேர்தலுக்கு முன்னாடி நடந்த ஒரு சின்ன சம்பவம்.
அறிவிக்கப்பட்ட பிறகு அவர் தான் பிரதமர் மெட்டீரியலாக ஆக்கிட்டாங்க. அவரை தான் வேட்பாளர்னு அறிவித்த உடனே அதுக்கு பிறகு ஒருக்கா சென்னைக்கு வந்தார். அன்னைக்கு வந்து தமிழக பாஜகவினுடைய மாநில தலைவராக இருந்தது பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள். அந்த சமயத்தில் ஒரு கூட்டம், நிர்வாகிகள் கூட்டம் கமலாலயத்தில் நடக்குது. நடக்கும்போது எல்லாரும் அது வந்து அதிமுக கூட கூட்டணி வைக்கணும் நம்ம அப்படின்னு சொல்லி எல்லா நிர்வாகிகள் மூத்த தலைவர்கள் எல்லாருமே இதே கருத்தை சொல்லியிருக்காங்க. டென்ஷன் ஆகிட்டார் மோடி. கூட்டணியே வேண்டாம், ஒன்றும் வேண்டாம், நம்ம கட்சியை வழக்குள்ள வேலையை பாருங்கள், எத்தனை இடத்துல வெற்றி பெற முடியும், எவ்வளோ பேர் ஓட்டு போடுவாங்க, போட வைக்க முடியும், அந்த வேலையை போய் நீங்கள் பாருங்கன்னு அன்னைக்கு ஒரு திட்டி விட்டார். உண்மையிலே மூத்த நிர்வாகிகிட்ட கிழங்கு சொல்லுவாங்க, திட்டி விட்டார். இந்த கூட்டணி அதெல்லாம் வேண்டாம், அதெல்லாம் பார்த்துக்கலாம், நீங்கள் வந்து உங்கள் வேலையை பாருங்கள், என்ன செய்யணுமோ அதை செய்யுங்கன்னு சொல்லிட்டு திட்டி விட்டார். அதுதான் உண்மையான வளர்ச்சிக்கு காரணம். இன்னைக்கு பாருங்கள், தனியாக நின்றுச்சு இந்த கட்சி வந்து தனியாக ஒரு கூட்டணி, பாஜக தலைமையில் ஒரு கூட்டணி, அன்னைக்கும் தலைமையில் ஒரு கூட்டணி வச்சாங்க. அப்புறம் சிதையாமல் பார்க்க முடியலை. அன்னைக்கு வச்சால 3 இடத்துல வெற்றி பெற்றாங்கல்ல, பாண்டிச்சேரி தமிழ்நாடு சேர்த்து. பாண்டிச்சேரி வெற்றி பெற்றுச்சு, கன்னியாகுமரி வெற்றி பெற்று, தருமபுரி 3 இடத்துல வெற்றி பெற்றாங்கல்ல. திமுக 0 வாங்கின இடத்துல இவங்க 3 இடத்துல வெற்றி பெற்றாங்க தானே. அப்போ அதான் அந்த கூட்டணி அப்படியே பாமக இருந்துச்சு, தேமுதிக இருந்துச்சு, மதிமுக இருந்துச்சு. அந்த கூட்டணியில் பாஜகவை விட பெரிய கட்சி அன்னைக்கு தேமுதிக, பெரிய கட்சி. தேமுதிக தலைமையில இந்த கூட்டணி இங்க பாஜக தேசிய ஜனநாயக கூட்டணிங்கிற பேர்ல பாஜக அதை ஒருங்கிணைச்சாங்க. அங்கே மற்ற கட்சியெல்லாம் பெரிய பெரிய கட்சிகள். இன்னும் சொல்ல போனா பாமக கூட அன்னைக்கு பெரிய கட்சி தான் பாஜகவை விட. இந்த கட்சிகள் எல்லாம் எதிர்கட்சியா இருந்தது தேமுதிக தானே. தேமுதிக அந்த அளவுக்கு சக்தி, அந்த பெரிய கட்சிகள் எல்லாம் சேர்த்து அன்னைக்கே கொண்டு வந்தாங்க. அந்த கூட்டணியை பலமா அப்படியே 2016 சட்டமன்ற தேர்தலுக்கு வரைக்கும் நகர்த்தி இருந்தாங்கன்னாலே அன்னைக்கு ஆட்சி மாற்றம் வந்திருக்கு, வாய்ப்பு இருக்கும், கண்டிப்பாக அன்னைக்கு நடந்திருக்கும். அதே மாதிரி இப்போ அது நடக்காமல் போச்சுது, எல்லாம் பிரிஞ்சு போயிட்டாங்க. இப்போ பழையபடி 2024 அண்ணாமலை வந்து முயற்சியில் அண்ணாமலை தலைமையில் பாஜக தலைமையில் ஒரு அணியை அழகாக வலுவாக அமைச்சிருக்காங்க. அடுத்த சட்டமன்ற தேர்தலில் கண்டிப்பாக அது அப்படியே ஏற்கனவே அதை பேசியிருப்பாங்கன்னு பேசிட்டதாக தான் நான் கேள்விப்பட்டேன். சட்டமன்ற தேர்தலில் இந்த கூட்டணி அப்படியே போகணும், அதுக்கு என்னென்ன சீட்டு பேசியிருக்காங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் இப்படியே போகணுங்கிறத அப்போவுமே முடிவு எடுத்ததாக தான் சொல்கிறாங்க. அந்த அடிப்படையில் கரெக்டாக அவங்க போயிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு அநேகமாக தேமுதிக கூட பாஜக அணியில் தான் இனிமே 2026 நகரும்னு நினைக்கிறேன். அதை நோக்கி தான் எல்லாம் போகிற மாதிரி எனக்கு தோணுது. அதனால தான் இவர் சொல்கிறாரு, நீங்கள் எந்த கட்சியும் திட்டாதுங்க, யாரையும் எதுவும் பேசாதுங்க. வந்து எல்லாரும் இப்போ வந்து எடப்பாடி பழனிசாமி கூட அவருடைய எஸ்டிபி கட்சிக்கு எத்தனை கோடி கொடுத்தாரு கேளுங்க. ஒரு இடத்துல கோயம்புத்தூரில் அந்த கட்சிக்காரனே ஓட்டு போடல, அந்த கட்சிக்காரனே அதிமுகவுக்கு ஓட்டு போடல. ஆனால் அந்த கட்சிக்கு வந்து இவங்க வந்து பல கோடிகளை கொடுத்து தானே உள்ளே சேர்த்துருக்காங்க. எதுக்கு சேர்க்கணும்? சேர்த்திங்க, சரி, அது அவருக்கு விருப்பம். ஒன்றும் கிடைக்கல, ஏதாவது வந்தது வரைக்கும் வரட்டு. மன்சூர் அலிகான் கூட ஓடி போயிட்டார், உங்கள் கட்சி கூட்டணியே வேண்டாம்னு சொல்லிட்டு வெளியே ஓடி போயிட்டார். இந்த லட்சணத்தில் இருக்குது. எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு இது, முதல்ல வந்து திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பல இடத்துல நான் அழுத்தி இதை தான் சொல்லிகிட்டே வரேன், அந்த கட்சியை கட்டமைக்கணும், சீரமைக்கணும். போனால் அந்த ஓபிஎஸ், தினகரன், சசிகலா அந்த அவங்களெல்லாம் மறுபடியும் அந்த உள்ளால் கொண்டு வந்து அது என்ன வேணால் பேசுங்க, என்ன வேணாலும் நீங்கள் ஒத்துக்கிடுங்க. அவங்க இறங்கி வந்துட்டாங்க. நீங்களும் கொஞ்சம் இறங்கி வந்து எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சிங்க அப்படின்னா கட்சி சக்தி வாய்ந்ததாக மறுபடியும் மாறும். அந்த அளவுக்கு வராது. எம்ஜிஆர் காலத்து அதிமுகவோ ஜெயலலிதா காலத்து அதிமுகவோ என்னமோ வரதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்போ இருக்க லெவல்லையாவது நீங்கள் அதை வந்து உருவாக்கலாம். வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பாஜக கூட பேரம் பேசுறீங்க, ஒரு கூட்டணி வைக்கிறீங்கன்னா ஒரு அர்த்தம் இருக்கும். திமுக கூட்டணியை வீழ்த்துறதுக்கு அது ஒரு நல்ல ஒரு ஆயுதமாக இருக்கு. 0 ஆயிரும். அப்படி நீங்கள் கட்சியை ஒன்று சேர்த்துட்டு பாஜக கூட போய் இப்போ இருக்கக்கூடியல அப்படியே தேமுதிக பாமக எல்லாம் சேர்த்து கூட்டணி வைங்க, 0 ஆயிரும். திமுக அணி 0 ஆயிடும். ஆனால் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு நல்ல நேம் கிடைக்கும், நல்ல அதிகமான எம்எல்ஏலாம் கிடைப்பாங்க, பாஜகவும் எல்லா கட்சிக்குமே கிடைக்க தான் செய்வாங்க. ஆனால் அதுக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி இறங்கி வரணும். அவர் கட்சியை ஒன்று சேர்க்கணும். அதுக்கே அவர் இறங்க மாட்டேங்கிறாரு. கொங்கு மண்டலத்தில் மட்டும்தானே சார் அதிமுக இருக்கு, வேறு எங்கே இருக்குது சொல்லுங்கள்? கன்னியாகுமரியில் எங்கள் தொகுதியில் இருக்குது சார். பாஜக தயவில் தளவாய் சுந்தரம் அவர்கள் இப்போ எம்எல்ஏ இருக்கார். அந்த விஷயத்துலையும் ஒன்று சொல்கிறேன். தளவாய் சுந்தரத்தை இப்போ ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தானே கட்சி விட்டு நீக்கினார், 1 மாதம் இருக்குமா? அப்புறம் பழையபடி இப்போ சேர்த்துட்டாங்க. அப்போ ஏன் சேர்த்தீங்க? இறங்கிட்டீங்கல்ல நீங்கள் வந்து, சரி பரவாயில்ல, வேறு வழி இல்லை, 2ஆம் கட்ட மற்ற தலைவர்களெல்லாம் நம்ம ஒருங்கிணைச்சு போனால் தான் கட்சிக்கு வந்து பலமாக இருக்குங்கிறத நீங்கள் நம்புறீங்க. அதே மாதிரி ஓபிஎஸ்சியும் சேருங்க, சேர்த்துட்டு போங்க, தினகரனையும் சேர்த்துட்டு போங்க, சசிகலா அந்த அம்மாவையும் சேர்த்துட்டு போங்க. அந்த அம்மா போட்ட பிச்சையில் தானே நீங்கள் முதலமைச்சராக 4 வருஷம் இருந்தீங்க. உண்மையிலே அதை தான் கொடுத்தது அவங்க தானே. ஜாதி ரீதி அவங்க யோசித்தாங்களா? அவங்க முக்குளத்தோர் ஓபிஎஸ் கையிலெல்லாம் கொடுத்துருக்கணும். இல்லைன்னா ஏன் சொந்தக்காரர் ஒரு தினகரன் கையில் தானே முதலமைச்சர் நாற்காலியை கொடுத்துருக்கணும். கொடுக்கலையே. அப்படி அவங்க ஜாதிக்காரனை கொடுக்கல, உங்களை நம்பினாங்க. ஆனால் நீங்கள் வந்து துரோகம் பண்ணி விட்டீங்க. அதனால் நீங்கள் இப்போ இறங்கி போங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அரசியலில் பேசுனீங்கன்னா எல்லாம் சரியாயிரும். இதை பேசி கட்சியை
பலப்படுத்திட்டு அப்புறம் நீங்கள் கூட்டணி இதெல்லாம் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஒரு இது கிடைக்கும். வச்சா அவருக்கு நல்லது. இல்லைன்னா அடுத்த எலெக்ஷனில் பாருங்கள், இப்போவுமே வந்து வேலுமணி தங்கமணி எல்லாருமே வந்து வெளியே பேசவே ஆரம்பிச்சு விட்டாங்க. இதே மாதிரி இப்படியே போனால் சரி. மூத்த தலைவர்களெல்லாம் பேசிட்டாங்க. அதிமுகனுடைய மூத்த தலைவர்களெல்லாம் பல தடவை இவர்கிட்டே சொல்லியிருக்காங்க அந்த தகவல்லாம். நம்ம எல்லாத்தையும் பிரிஞ்சு போன தலைவர்களெல்லாம் நம்ம உள்ளே கொண்டு வந்தால் தான் நம்ம கட்சி நம்ம தாங்கும். பாராளுமன்ற தேர்தலில் ஒன்றும் இல்லாமல் அவமானப்பட்டாச்சு. சட்டமன்ற தேர்தலில் இப்போ இருக்க எம்எல்ஏ இல்லாமல் போயிடுவாங்க. கீழே இறங்கினா அப்படியே அது 10, 5, 4, 3 தெரியாது. அதை வச்சு அப்புறம் எதிர்காலம் என்ன ஆகும்? ஜெயலலிதா அந்த அம்மா இருந்தாங்கன்னா அவங்க இருக்கிறது வரைக்கும் அந்த அம்மாவுக்காக ஒரு இது இருந்துச்சு. 0 வாங்கினா கூட அவங்க திருப்பி ஹீரோவை மாற்றிடுவாங்க. இவங்க எப்படி மாற்றுவாங்க? அந்த வலு இல்லைல்ல. இல்லை, இது அவர் செய்யணும், அவர் தான் யோசிக்கணும். அதை யோசிப்பாரான்னு எனக்கு தெரியல.